என்னங்க என்னங்க என்னம்மா இன்னைக்கு சமைச்சிருங்க. ஏம்மா நேத்து தான் நான் சமைச்சேன். இன்னைக்கு நீ சமைக்க வேண்டிய நாள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்ல, நீ தான் சமைக்கணும். ஏங்க நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சமைக்க சொல்றேன். ஆமா, பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கா. உட்காந்து ரீல்ஸ் பாக்குறதுலாம் எனக்கு ஒரு வேலை. என்னடா புலம்புற? புலம்பல, என்ன பொரியல் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ உட்காந்து பாரு. பிரவீனே, குட் நைட்டுக்கு தமிழ் என்னன்னு சொல்ல? கொசுபதி வா. சூரியனும் பொண்டாட்டி ஒன்று, ரெண்டையும் 3 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் முறைச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலி ஆகிடுவீங்க. என்னங்க லைஃப்ல சந்தோஷமாவும் ஜாலியாவும் என்ஜாய் பண்றதுன்னா எப்படி? எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டேனே. நான் குமார் அவசரப்பட்டிய. ஏங்க அடுத்த மாசம் ஆடி 18 என் பிறந்த நாள் வருதே, யா வச்சிருக்கீங்களா? அதுக்கு என்னப்ப? எங்க இப்பவே கிஃப்ட் ரெடி பண்ணாதானே அன்னைக்கு சர்ப்ரைஸா வந்து கொடுப்பீங்க. நீ பிறந்ததுக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காடி? நான் இதுக்கடி உன் பிறந்த நாளைக்கு கிஃப்ட் கொடுக்கணும். பிறந்துட்டினா போ, உங்க அம்மா அப்பாட்ட போ, பிறந்த இடத்துக்கு போ, பிறந்த வீட்டுக்கு போ, போய் கேளு, அம்மா நான் இன்னைக்கு பிறந்துட்டேன், அதுவும் நல்லபடியா பிறந்துட்டேன், எனக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுங்க, ஒரு 2 பவுன்ல செயின், ஒரு 5 பவுன்ல வளையல், ஏதாவது கிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வா. அதை விட ஏன்டி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? நான் ஏன் அவங்கள்ட்ட கேட்கணும்? அவங்க ஏன் எனக்கு கிஃப்ட் பண்ணணும்? என்னைக்கு உங்களை கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்குள்ள வந்தனோ அன்னையில இருந்து நான் உங்க வீட்டு பிள்ளையா மாறிட்டேன். எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே நீங்க தான் பண்ணணும். வருஷத்துல ஒரு நாள் பிறந்த நாள் வருது, அன்னைக்கு கூட ஒரு கிஃப்ட் ஏதாவது பண்ண மாட்டீங்களாங்க? பிறந்த நாளுக்கும் ஏங்கன்னு வந்துரு, புகுந்த நாளுக்கும் ஏங்கன்னு வந்துரு, புருஷன் கூப்பிட்டா மட்டும் வராத. அறுக்க தெரியாதவனுக்கு 52 கற்கருவா கேக்குதான். கல்லில் அடிச்சா அது காயம் காயம். அவளை பத்தி யாரோ ஏதோ பேசுனீங்க, வாயை கிழிச்சிருவேன். நல்லா கேளுங்க. என் புருஷனுக்கு என் மேல எவ்வளவு பாசம். என்னடி சொல்ற? எகித்து விட்டு ஆன்ட்டி ஒருத்தன் திட்டான், அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். தோன்றத அன்னைக்கு சுட்டு கொண்டாங்க, எல்லாத்தையும் ஒன்ன கொண்டு. மேடம் ஒன்னும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நீ இங்க இருக்க வேண்டாம், உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்பவே கிளம்புறேன். எங்கிட்ட வாங்கின நகையெல்லாம் நீ அடகு வச்சிருக்கல, அதெல்லாம் திருப்பி கொடு, நான் இப்பவே கிளம்புறேன். சரி விட்ரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர சகஜம் தான். அதுக்காக உங்க அம்மா வீட்டுக்கு போனா நல்லா சரியாயிருமா? ஏயா என்னடி சவுண்ட் ஓவரா இருக்கு? இப்பவே கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போடி. லீவுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்துருக்கோண்டா, நீ தாண்டா உங்க அம்மா வீட்டுக்கு போனோம். கீர்த்தி, ஒருவேளை திடீர்னு இந்த வீட்டை விட்டு நான் போறேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவேன். ஓ அவ்வளவு பாசமா? எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுப்பேன்ற. ஏதாவது மறந்துட்டேன்னு திரும்ப வந்து நிப்ப, அதனாலதான் பேக் பண்ணி அனுப்பிச்சிருவேன்னு சொல்றேன். மாமா, அவள யார் இது? என் ஃப்ரெண்டு மாமா. பேர் என்னம்மா? அஞ்சனா. அது என்ன அஞ்சனா 4 8 கஞ்சதானம்மா? 100 200 500 வைக்க வேண்டியதானே?